அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தஞ்சாவூர்ல ரொம்ப ஃபேமஸான புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் முறுக்கு தாங்க. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யலாம். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மாவு பச்சரிசி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாவு பச்சரிசியை நல்லா அலசி கழுவிட்டு தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்படி ஊற வைக்கும் போது தான் நல்லா மாவு நல்லா ஈடு காணும். இதுமாரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் கழித்து இப்போ பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த அரிசியை மட்டும் வடிகட்டிட்டு ஒரு துணியை விரித்து அது மேலே உதுத்து விட்டுடலாம். இதேமாரி உதுத்து விடும் போது இந்த அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் துணி இழுத்துரும். ஒரு காட்டன் துணியாக பார்த்து விரிச்சிங்க. இதேமாரி உதுத்து விட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. துணி அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் இழுத்துட்டு அரிசி நல்லா பொலன்னு இருக்கும். அப்படியே 1 மணி நேரம் விட்டுறலாம். ஒரு 1 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 மணி நேரம் எனக்கு ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் அரிசி எந்த அளவுக்கு பொலன்னு இருக்குன்னு. இப்படி இருந்தால் தான் நம்ம முறுக்கு வெடிக்காமல் ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக நுணுக்கிங்க. நல்லா ஹை ஸ்பீடில் நல்லா பவுடராக நுணுக்கிங்க. எந்த குறப்பும் இருக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது வெடித்து நம்ம மேலே தெரிக்காது. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது மாரியம்மன் கோயில் முறுக்கில் சேர்த்துருப்பாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகணும். மாவோட உப்பு எல்லா பக்கமும் நல்லா கலந்துருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நமக்கு தேவையான பதத்துக்கு நம்ம இதை கொண்டாட போகிறோம். அந்த பதம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பதத்தில் மாவு பிசைஞ்ச பிறகு அந்த மாவு நுனி பகுதியை நல்லா உருட்டி விட்டுட்டு ரிங் மாதிரி நம்ம கொண்டாடணும். பரல நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்ப நல்லா பிசைஞ்சிங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்து நல்லா மென்மையான மாவை இப்போ நான் கொண்டாந்துருக்கேன். இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ மாவை உருட்டிட்டு நுனிப்பகுதியை மெலிசாக உருட்டி அப்படி மேலே கையை தூக்குனீங்கன்னா அப்படி தொய்வாக இழுத்துட்டு வரணும். அப்போ தான் மாவு சரியாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இதேமாரி நுனிப்பகுதியை உருட்டி விட்டுட்டு நம்ம ரிங் மாதிரி செய்யணும். ஏன்னா நம்ம முறுக்க ரிங் மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ சரியாக பதத்தில் இருக்குது. நம்ம மாவு சரியான பதத்தில் இருக்குது. இப்போ ஒரு காட்டன் துணியாக பார்த்து நல்லா விரித்து விட்டுங்க. நல்லெண்ணெயை கையில் தடவிட்டு மாவை எடுத்து நுனிப்பகுதியை உருட்டி இது மாதிரி ரிங் மாதிரி செஞ்சுடுங்க. ரிங் மாதிரி செஞ்சு ஜாயின் பண்ணும் போது கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும். அமுக்கி விடக்கூடாது. அமுக்கி விட்டால் எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். இதுமாரி நுனியை மெல்லிசாக உருட்டிட்டு கையை மேலே தூக்கிக்கணும். தூக்கும் போது அது மெல்லிசாவே அப்படியே ரிங் வரும். அப்படியே உருட்டி விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒட்டாமல் அப்படியே விட்டுருங்க. தன்னால் ஒட்டிக்கும். இதேமாரி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம ரிங் பண்ணி வச்சுக்கலாம். நான் வச்சுட்டேன். இதை அப்படியே 1 மணி நேரம் விட்டுருங்க. இந்த மாவு 1 மணி நேரம் கழித்து பாதிக்கு பாதி நல்லா காஞ்சிருக்கு. முழுசுமே காயக்கூடாது. பாதிக்கு பாதி தான் காயணும். நம்ம தோசை திருப்பியோ ஸ்பூனாலேயோ இது மாதிரி எடுத்துக்கலாம். முழுவதும் காஞ்சிடுச்சுன்னா எண்ணெயில் போட்ட பிறகு மாவு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது மாதிரி பாதி அளவுக்கு காஞ்சாதான் முறுக்கு சூப்பராக இருக்கும். இதுமாரி எல்லாத்தையும் ஒரு தட்டில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். கடலை எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க முறுக்க அப்படியே உதிரியாக உதுத்து விடுங்க. எப்படி தான் நம்ம போட்டாலும் முறுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டும். கவலைப்பட வேண்டாம். ஒரு பக்கம் உடனே வேகமாக வேந்துடும். உடனே நம்ம திருப்பி விட்டுட்டு நல்லா திருப்பி விட்ட பிறகு வடை குத்தியை வச்சு அப்படியே ஆட்டி விட்டிங்கன்னா எல்லா முறுக்கும் உதிரியாக ஆகிடும். நம்ம திருப்பி விட்டுட்டோம். வடை குத்தியை வச்சு இந்த மாதிரி ஆட்டி விட்டுங்க. ஆட்டி விடும் போது ஒட்டியிருக்க எல்லா முறுக்கும் கைண்டு தனித்தனியாக ஆகிடும். உதிரியான முறுக்கும் கிடைச்சிடும். இப்போ எல்லா முறுக்கும் நல்லா வெந்து எண்ணெயிலேருந்து வர பொறி அடங்கட்டும். நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய முறுக்கு பொறி நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கை எடுத்துடலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பரான மாரியம்மன் கோயில் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட சூப்பராக இருக்குங்க. பல ஆண்டு காலமாக நம்ம மாரியம்மன் கோயில் வாசலில் விற்கிற முறுக்கு இதுதாங்க. இதுக்குன்னு தனித்துவமான சுவை உண்டு. இதை வாங்கி சாப்பிட்டவங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தால் வாங்காமல் இருக்கவே மாட்டாங்க. இந்த முறுக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. அதில் 50 பேரை நம்ம வின்னராக தேர்ந்தெடுக்க போகிறோம். அதில் நீங்களும் கலந்துட்டு வெற்றி பெறுங்க.